வெல்கம் டு துர்கா தேவி சரணம். அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள். பொதுவாக கனவுகள் ஏதும் ஏற்படாத தூக்கமே சிறந்தது அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. ஆனால் பலருக்கும் தூங்குகின்ற போது தினந்தோறும் கனவுகள் ஏற்படுவதை நாம் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். நம் தூங்கும் வேளையில் காக்கை கனவில் வந்தால் நமது உடல்நிலை குறைவில் பிரச்சனை ஏற்படுவது இல்ல நமக்கு நம்மளோட உறவினர்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதாக அர்த்தங்க. இன்னொன்று காரணம் அப்படின்னு பார்த்தா காகம் கனவில் வந்தால் நமது மரணத்தை தடுப்பதாகவும் பிறருக்கு மரணம் ஏற்படுவதாகவும் உள்ள பிரச்சனைகளை நமக்கு முன்கூட்டியே உணர்த்துவதாக அர்த்தம்ங்க. இதன் காரணமாகத்தான் சில பேருக்கு காகம் கனவில் வந்தால் ரொம்ப பயமோ இல்ல மனதில் பதட்டமோ பலவிதமான குழப்பங்களும் ஏற்படும். சரி, இந்த மாதிரி பல வகையான குழப்பத்துக்கு என்ன வகையான பலன்கள் இருக்கு என்பதை தெரிஞ்சுக்கிறதான் ஆர்வமாக இருப்பீங்க சகோதரிகளே. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கனவில் காகமானது நம்முடைய தலைக்கு மேலே கூட்டம் கூட்டமாக பறந்து வருகிற மாதிரியோ அல்லது கூட்டம் கூட்டமாக அமர்ந்து உட்கார்வது போன்றோ கனவு வந்துடுச்சு அப்படின்னா கனவு காண்பவரின் அறிவை வியக்கும்படி அவங்க முடிவு எடுப்பாங்க. இல்லை, இந்த மாதிரி கனவு உங்களோட அதிர்ஷ்டம் யோகம் சில காலத்திலே குறைய போகுது அப்படின்னு அர்த்தம்ங்க. கனவில் காகத்தை சாதாரணமாக பார்த்தோம்னா கனவு காண்பவரின் உறவு நிலையில் உடல் ரீதியான கவர்ச்சியில் மட்டும் மனம் இருக்குங்க. மனம் என்று பார்த்தால் ஒருவர் மற்றவருக்கு மனதை தெரியப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த கனவு உணர்த்துதுங்க. உங்களோட கனவில் ஒற்றை காகம் உங்களை நோக்கி பறந்து வருவது போல கனவு வந்துருச்சு அப்படின்னா கனவு கண்டவருக்கு சனீஸ்வரனின் சனி கிரகங்கள் பாதிப்பு என்பது முழுமையாக முடியல அப்படிங்கிறது சொல்லுதுங்க. அதே மாதிரி இந்த கனவு கண் திருஷ்டி அதிகமாக இருப்பதையும் எதிரிகள் உங்களுக்கு செய்வினை மற்றும் குடும்பத்தில் ஏற்படுகிற இருக்கும் பிரச்சனைகளுக்கும் காகம் உணர்த்துமுங்க. நிறைய காகம் வானில் பறப்பது போல கனவு வந்துடுச்சு அப்படின்னா அது ஒரு கெட்ட செய்தியை குறிக்குதுங்க. அதாவது உங்களிடம் நெருக்கமானவர்களிடமிருந்து இறந்த செய்தியோ இல்லை உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு அசம்பாவிதம் நடக்க போறதை முன்கூட்டியே உணர்த்தும் என்று சொல்லப்படுதுங்க. காகம் மரத்தில் இருப்பது போன்று கனவு வந்தால் வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே உணர்த்துகிறது என்று அறியலாம். காகம் துரத்துவது போல் கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னா உங்களை எச்சரிக்கைப்படுத்துவதாக அறிகுறி என்று குறிப்பிடப்படுகிறது. காகம் தலையில் கொத்துவது போல் கனவு வந்துடுச்சு அப்படின்னா ஏதோ கெடுதல் உண்டாக போகுது என்று அர்த்தம்ங்க. காக்கையை பிடித்தது போல் கனவு வந்துடுச்சு அதிகமான பொறுப்புகளை வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ எதிர்கொள்ள வேண்டியது சூழ்நிலை ஏற்படுங்க. காக்கை குளிக்கிறது போல கனவு வந்துடுச்சு அப்படின்னா நம்மளை பிடித்தது சனிதோஷம் விலக போகுது அப்படின்னு அறிகுறிங்க. அண்டங்காக்காவை கனவில் கண்டால் நெருங்கிய உறவினர்கள் இறப்பதாக அர்த்தம்ங்க. காகமானது உங்கள் அருகில் அமர்ந்து இருப்பதாக கனவு கண்டீங்கன்னா கண்ட நபர் தன் விருப்பம் போல் முடிவுகளை எடுக்க விடாமல் யாராவது ஒருவர் உங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று அர்த்தம்ங்க. உங்க கனவில் காகம் வந்தால் காலையில் எழுந்ததும் குளித்துவிட்டு காகங்களுக்கெல்லாம் உணவு வைப்பது ஒரு சிறந்த பரிகாரம்ங்க. மேலும் காகங்களுக்கு தினமும் உணவு வைத்து வருபவர்கள் கண் திருஷ்டி மற்றும் துஷ்ட சக்திகளை இருந்து எந்த பாதிப்புகளும் வராதுங்க. உங்க கனவில் காகம் வந்தால் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.